இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த சம்பவம், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வாய்ப்பு, அது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஸ்மாக்டவுன் எண்டில் ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடந்துச்சு. அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ஃபின் பாலர் வர்சஸ் ரோசிக்கி வர்சஸ் அதுக்கப்புறம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டேமன் பெஸ்ட். இவங்களுக்குள்ள நடந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்சன் தோத்துட்டு போனாரு. தோத்ததுக்கு அப்புறம் அந்த பெல்ட்டை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்த ஆடியன்ஸ்ட கை கொடுத்துட்டு போற நேரத்துல ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பேரன் கார்பின் உள்ற புந்து பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ரிங்குல தூக்கி போட்டு அட்டாக் பண்றாரு. பயங்கரமா டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு போட்டு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாரு. என்ட்ரன்ஸ் நோக்கி நடந்து போறாரு. அந்த இடத்துல தட்டு தடுமாறி ஏஞ்ச ட்ரிக் வில்லியம்சன் மைக்கை வாங்கி கமெண்ட்ரி செக்ஷன்ல இருந்து மைக்கை வாங்கி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏய், நீ அடிச்சுட்டு போற, நீ பெரிய ஆளா, வாடா, முடிஞ்சா சம்மர் ஸ்லாம்ல ஒத்தைக்கு ஒருத்த மோதி பார்க்கலாம் சொல்லி சம்மர் ஸ்லாம்ல சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு சவால் விடுறாரு. அந்த இடத்துல அப்படியே ஒரு யூஎஸ் டைட்டில் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல பேரன் கார்பின் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்சன் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுலயே ஃபேட்டல் 4-வே மேட்சை வச்சு ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. செமி ஜெயின் ஏற்கனவே இந்த ஸ்மாக்டவுன்ல எனக்கு டைட்டில் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி மீட்டிங் கேட்பாரு. நான் தோத்துட்டேன், எனக்கு இப்போ அநீதி நடந்துருச்சு, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்பாரு. அந்த இடத்துல டைட்டில் மேட்சுக்காக நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் செமி ஜெயின் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஆப்போனண்டா அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்ல ஜெயிக்கிறவங்கன்னு சொல்லி ஃபின் பாலரை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இந்த ஃபின்பாலருக்கு இதுதான் கடைசி வாய்ப்புன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த வாய்ப்பு, அதாவது சம்மர்ஸ்லாம்ல செமிஜெயினோட விளையாட போற ஃபின்பாலர் இந்த மேட்ச் செமிஜெயினுக்கு எதிராக அவர் தோத்துட்டாருன்னா அவரோட ரெஸ்லிங் கேரியர்ல இந்த ஸ்மாக் டவுன்ல இருக்கும்போது ரெசில்மேனியா வரைக்கும், அதாவது ரெசில்மேனியா 43 வரைக்கும் அடுத்து அவருக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வாய்ப்பு கிடைக்காதுன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா மெயின் இவெண்டா சம்மர்ஸ்லாம் நடக்க போற ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச். இவங்க ரெண்டு பேரோட ரெஸ்லிங் கேரியர்ல இதுதான் லாஸ்ட் மேட்சா இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் மோதுறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ரெஸ்லிங் கேரியர்ல ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட கட்டத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆயிடும், இவங்களோட கேரியர் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் ஆப்பனண்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறது லாஸ்ட் மேட்சா இருக்க போது இவங்களோட கேரியர்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. லாஸ்ட் இன் ஒன் டைமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு சம்மர் ஸ்லாம்ல மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ரோமன் ரிங்ஸ் கிளியரா செத் ரோலின்ஸை பீட் பண்ணல. ரோமன் ரிங்ஸ் என்னதான் எவ்வளவுதான் ரெஸ்லிங் கேரியர்ல சாதிச்சிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா ஒருத்தவர் WWE சாதிச்சிருக்காருன்னா அதே செத் ரோலின்ஸ் தான். ரெண்டு பேரும் ஒன்னா தான் டெபியூட் ஆனாலும் செத் ரோலின்ஸ் அவரை விட அதிக மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதிக மேட்ச் வின் பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற மேட்ச் ஃபைனல் மேட்ச், லாஸ்ட் மேட்சா இருக்கும், இறுதி மேட்சா இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட கேரியர்ல. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க தான் டாப் ஆஃப் த லீடா தான் இருப்பாங்க இந்த இவங்களோட ரெண்டு பேருக்கு நடக்கிற போட்டியில அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல யார் ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.